ஓம் அகத்தீசாய நமோ. 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 ஆக இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்கிறவர்கள், பொருள் செய்கிறவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்று வாழ என்று வாழ்த்துகிறேன். இதான் வாழ்த்துறை என்பது இதுதான். அருளரேன்னு சொன்னான். அது தூய மனசோட நீ நல்லாயிரு சொன்னால் அதே போதும். ஆக யார் இந்த சங்கத்து பொருள் செய்கிறார்களோ, யார் தொண்டு செய்கிறார்களோ அவர் நீடு வாழென்று வாழ்த்துக்கிறேன். இது வெறும் அர்த்தம் இல்லை, இது நீடு வாழென்று வாழ்த்துக்கிறேன். ஆகவே இந்த சங்கம் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த சங்கம் வளர நாட்டுக்கு நன்மை தான். இந்த சங்கம் வளர நாட்டுக்கு நன்மை. ஏன்னா அவ்வளோ ஆற்றல் தான். இதான் உண்மையான சங்கம். ஆறுமுக பெருமான், முருகப்பெருமான் நடத்தப்படுகிற சங்கமாகும். அகத்தீசன் நடத்துகிற சங்கம், ராமலிங்க சாமிகள் நடத்துகிற சங்கம், மகான் பூச்சட்ட மகர்ஷி நடத்துகிற சங்கம், முதுகுரு ஞானிகள் நடத்துகிற சங்கம் இந்த சங்கம். ஆகவே இந்த சங்கம் வளர வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்கும். வளர்ந்து கொண்டே இருக்கும். யார் தடுக்க முடியாது. இதை மனிதர்கள் நடத்தவில்லை. இது ஆசான் முருகப்பெருமான் நடத்துகிறான் சங்கத்தை. இப்போ உண்மை சொல்கிறார், கேட்டு எப்போது சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன். முருகப்பெருமான் நடத்துகிற சங்கம், அவன்தான் வருங்காலத்தில் உலகத்தை நடத்தப் போகிறான். எதிர்பாருங்கள். அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமான அவ்வளோ பெரிய ஆற்றல் புரிந்தவன். ஒரு நொடி பொழுது அண்டமெல்லாம் ஆற்றல் படைத்து ஒரு நொடி பொழுதில் ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் வரான்னு சொல்லியே நான் அவனுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டேன். இருக்குயா, இந்த சங்கத்து தகுதி இருக்குன்னு. என்ன காரணம்? பொருள் வந்தால் அந்த காரணம் இருப்பு வச்சுக்க மாட்டோம். அது 4 ஏட்டை மக்களும் சிவன் சுத்தலை வாங்கி தெரியுமில்ல. ஒருவன் பொருள் தரான், ஆனால் அவன் எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் சரி அது அப்படி ஏழைக்கு செகண்ட் சங்கம். உண்மை சங்கம். அது பொய் பேச மாட்டோம் நாங்கள்லாம். நீ கோடையாக கொடுத்தாலும் சரி, மலையளவே தங்கம் கொடுத்தாலும் சரி, ஒரு பொய் சொல்ல மாட்டோம். ஏன்னா நான் ஆசானையோட ஆசி பெற்றிருக்கேன். பொய் சொல்லாத சங்கம், பொருள் பொட்டில்லாத சங்கம், ஜாதி துவேஷ சங்கம், நன்றி உள்ள சங்கம். இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம். அப்படியே மனசு வச்சுருப்போம். 5 விஷயம் ஒருத்தர் உதவி தான் மனசு வச்சுப்போம். யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் அவருடைய திருவடியை வணங்குறவேன். அவர் வீடு வந்து வாழ்த்துறேன். ஆக இந்த சங்கத்து பொருள் செய்யவோ தொண்டு செய்வோ அவர்கள் கொடுத்து வச்சிருக்க வேணும். ஏன்னா நம்ம செய்கிற தொண்டு முருகப்பெருமானுக்கு செய்கிற தொண்டாகும், ஆசான் ராமலிங்க சாமிக்கு செய்கிற தொண்டாகும், ஆசான் திருமலதேவனுக்கு செய்கிற தொண்டாகும், ஆசான் பூச்சட்ட மகர் செய்கிற தொண்டாகும். அப்பேற்பட்ட ஆசானுக்கு நம்ம தொண்டு செய்கிறோம். இப்போ நம்ம செஞ்சிகிட்ருக்கோம், தொண்டாக செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் தொண்டு. இப்போ செஞ்சது 10 கோடி பேர் போட்டு சோறா வருதியா? காலம் வருதியா? பாருங்கள், எதிர்பாருங்கள் அந்த காலத்தை. பல கோடி மக்கள் 10 கோடி பேர் இதெல்லாம் ஒரு கடுகியா? ஏன்னா 10 கோடி பேர் படுகையா? ஏன்னா 10 கோடி பேர்னா சின்ன விஷயம் இல்லையா? 10 கோடி பேர் சோறு போட்டு, அது கொஞ்சமாக சொல்கிறேன், அது நிறையா போட்டிருக்கோம். இன்னும் பல கோடி மக்கள் கண்ணாதாசியை காத்திருக்கிறோம். இன்னும் சில அற்புத செயல் செய்ய காத்துட்டு இருக்கிறோம். ஆசான் முருகப்பெருமான், ஆசான் அகத்தீசன், திருமலதேவன், ராமலிங்க சாமியில் மகான் போக மகர்ஷி, பூச்சட மகர்ஷி, கோரக்க மகர்ஷியும் காத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த அற்புதம் செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஞானிகளெல்லாம். பூச்சட மகர்ஷி காத்துக்கிட்டு இருக்காரு, போக மகர்ஷி காத்துட்டு இருக்காரு, திருமலதேவருக்கு சிவவாக்கியம் காத்துக்கிட்டு இருக்கிறார். என்ன ஐயா சொல்லுண்ணா? வருகிறேன், நாங்களாம் வர்றோம் ஐயா. யாரை நம்பி வரணா? தொடர் நம்பி வந்துட்டுருக்கு. என்ன நம்பி? ஏன்னா வயசாச்சு, எனக்கடா இருக்குது. அப்படி நினைக்கிறீங்களா? எனக்கு வயசாகல. வயசு 79 நடந்துக்கிட்டு இருக்கு. வரக்கிட்ட 13/1/2015 தான் எனக்கு 80 வயசு ஆரம்பிக்குது. ஆனால் என்றும் இப்படி இருப்போம். ஏன்னா ஆற்றலாம். அவன் தங்கியிருக்கான். முருகப்பெருமான் என் நூலில் தங்கியிருக்கிறான். அவன் தங்கியிருந்து நடத்துக்கிறான் செயல்களை. அவன் தான் நன்றி உள்ளவன். முருகப்பெருமான் தான். யாரை ஒரு பைசா கொடுத்தாலும் சரி அவன் பாதை தொட்டு வணங்குவோம். தொண்டு செய்தாலும் சரி, பொருள் செய்தாலும் சரி, அவரை மனசை வச்சிருப்பான். கண் மாதிரி அடிச்சிருப்பவனை மனசை வச்சிருந்து தக்க சமயத்தை உதவி செய்வோம். அவனுக்கு காலத்தால் செய்தினும் ஞானத்தில் மாடு பெருத்தினான். இந்த சங்கத்தை தொண்டு செய்வோ பொருள் செய்தோ யாரை செய்தாலும் சரி அவர்களுக்கு வலது கையாக இருந்து நான் தொண்டு செய்வேன். இல்லை, அவர் கால் செருப்பாக இருந்து தொண்டு செய்வேன். நான் பெரிய வார்த்தை இது. இந்த சங்கத்தை தொண்டு செய்தாலும் சரி, பொருள் செய்தாலும் சரி, அவர் கால் செருப்பாக இருந்து நான் தொண்டு செய்ய தயாராக இருக்கிறேன். அப்போ பார்த்துக்கு நான். ஆகவே இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்வோ பொருள் செய்வோ வாய்ப்பு கிடைத்தால், இந்த சங்கத்துக்கு பொருள் செய்வோ தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அவன் புண்ணியவான், அவன் மேதை, அவன் ஞானியாவான். அந்த வாய்ப்பை இந்த சங்கம் பெற்றிருக்கு. முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா.